வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங். 2011-12 எனக்கு திடீர்னு ஒரு 2,00,000 ரூபா தேவைப்பட்டுச்சு. ஸோ 2,00,000 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு. பேங்க்ல போனோம்னா அது டைம் எடுக்கும். 5, 6 மாதம் எடுக்கும் அந்த ப்ராசஸிங் டைம்லாம். ஸோ என்னுடைய நெருங்கிய நண்பர் செந்தில் வேலவன், அவருடைய பெரியம்மா பையன் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன், பாபுன்னு தான் நாங்கலாம் சொல்லுவோம். ஒரு கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவருடைய பிஸ்னஸே என்னென்னா வட்டிக்கு கொடுக்குறது, ஃபினான்ஷியல். அது இல்லாமல் சீட்டுலாம் பிடிப்பார். ஸோ நான் பாபுவை காண்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு 2,00,000 ரூபா தேவை அப்படின்னு. அப்படியாண்ணா பணம் இல்லையாண்ணா அப்படின்னாரு. அண்ணா அண்ணான்னு தான் சொல்லுவார். பணம் இல்லையே, சரி நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக தந்துடணும். ஏன்னா நான் இந்த பணத்தை வச்சு தான், அந்த வட்டியை வச்சு தான் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னார். நானும் அதெல்லாம் கரெக்டாக தந்துடுவேன் அப்படின்னு. ஒரு 2 நாள் கழித்து திருப்பி ஃபோன் பண்ணி, இந்த 15, 16 தேதிகளுக்குள்ளே கொஞ்சம் வட்டி கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கணும். எங்களுடைய அக்ரிமெண்ட் என்னென்னா, அவர் பணம் போட்டதுக்கப்புறம் நான் அசலை, அதாவது அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 2,00,000 நான் திருப்பி கொடுக்குற வரைக்கும் மாதம் மாதம் வட்டி அமௌண்ட்டை 15 தேதிக்குள்ளே போட்டுறணும். ஸோ அவர் 2,00,000 ரூபா ஐசிஐசிஐ பேங்க் கும்பகோணத்துலேருந்து எனக்கு அனுப்பிச்சாருங்க. அதுக்கப்புறம் அந்த 15 தேதியில் கரெக்டாக அந்த வட்டி அமௌண்ட்டை போட்டுருவேன். ஒரு வாட்டி என்னமோ கொஞ்சம் மறந்துருச்சு. ஸோ 15 தேதியோ 16ஆம் தேதியோ ஃபோன் பண்ணார். அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா, என்ன ஆச்சுண்ணா, நீங்கள் உங்களுக்கு வேணா டைம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னாரு. ஸோ என்னென்னா இன்டெரக்டாக ஞாபகப்படுத்தினாரு, இன்னும் வட்டி வரலையே அப்படின்னு. ஸோ இவ்வளோ கராராக இருக்காரே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, இல்லை 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 மறந்துட்டேங்க அப்படின்னு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் சில மாதங்கள்லே அந்த அசலையும் நான் ரீபே பண்ணிட்டேன். அதற்கப்புறம் 2013 ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறேன். ஸோ முதல் இது பார்த்தீங்கன்னா, இந்த கால்குலேஷன்லாம் போட்டப்போ ஃபஸ்ட்டு அட்வான்ஸே ஒரு 5,00,000. டோட்டல் இந்த பெஞ்ச் வாங்கணும், சேர் வாங்கணும், ஏசி வாங்கணும். ஸோ நிறைய செலவு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தப்போ ஒரு 20,00,000 ரூபா தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த 20,00,000 என்ன பண்ணுறதுன்னு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் மாணிக்கவேல் அப்படின்றவர், அவர் வந்துட்டு தன்னுடைய சேவிங்ஸு, அது இல்லாமல் அவங்களுடைய இன்லாஸ் கிட்டலாம் வாங்கி நான் ஒரு 5,00,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 50,000 கொடுத்தாரு அவருடைய சேவிங்லேருந்து. அப்புறம் படிப்படியாக ஒரு 2 மாதத்துக்குள்ளே 5,00,000 தரேன்னு ஒத்துக்கிட்டார். இன்னொரு நண்பர் செந்தில் வேலவன், அவர் வந்துட்டு அவருடைய சேவிங்ஸ்லேருந்து ஒரு 2,00,000 ரூபா கொடுத்தாரு. ஸோ இப்போ இந்த 5, 2, 7,00,000, எனக்கு தேவையோ 20,00,000. ஸோ 12லேருந்து 13,00,000 தேவை. அந்த காலத்தில் 12, நான் சொல்கிறது 2013, 12லேருந்து 13,00,000ன்றது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு. பேங்க்கெல்லாம் லேஸில் தரமாட்டாங்க. ஏன்னா என்னத்தை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் தர போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல், சரி பேசாமல் பாபு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. ஆனால் பாபுன்னொடனே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் வந்துச்சு. பாபு வந்து வட்டி வேறு வாங்குவார், எவ்வளோ வட்டி வாங்க போகிறாருன்னு தெரில. 2,00,000 ரூபான்றது வேறு, 12, 13,00,000ன்றது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு. அதுவும் நான் சொல்கிறது 2013. பட் வேறு வழியில் பேசாமல் பாபு கிட்ட தான் பேசணுன்ட்டு பாபுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு 12, 13,00,000 வேணும் அப்படின்னேன். அவர் சொன்னார், என்னண்ணா எதுக்காகண்ணா அப்படின்னாரு. இந்த மாதிரி நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னேன். அப்படியாண்ணா, நல்ல விஷயமாச்சே, சரி ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணா அப்படின்னார். ஸோ 2 நாள் கழித்து அவர் சென்னைக்கு வந்துட்டாருங்க, கும்பகோணத்துலேருந்து. வந்த உடனே கேட்டார், சரி எப்படின்னா, எப்போ இமீடியட்டாக வேணுமா உங்களுக்குன்னு. இல்லை எனக்கு இமீடியட்டாக வேணுன்றது ஒரு 8லேருந்து 10,00,000, பேலன்ஸ் ஒரு 2, 3,00,000 ஒரு 3 மாதம் கழிச்சு கூட நீங்கள் தரலாம் அப்படின்னா. சரிண்ணா தந்துடுறேண்ணே அப்படின்னாரு. எனக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு 2,00,000 நான் ஒரு வருஷம் முன்னாடி கேட்கும்போது அவ்வளோ யோசிச்சவர் இந்த வாட்டி பெருசாக யோசிக்கவே இல்லை. சரி பாபு, வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு மைண்டில் இருந்ததெல்லாம் வட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ, எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம், எவ்வளோ நாள் எடுக்கும். ஏன்னா மாதம் மாதம் நம்ம வட்டியை போடணும், அசலுக்கு கொடுக்குறது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு வட்டி மாதம் மாதம் அதுக்கு நம்மளால் இது பண்ண முடியுமான்னு. அவர் சொன்னார், வட்டியா, என்ன எதுக்கு வட்டி அப்படின்னாரு. இல்லைங்க இந்த பணத்துக்கு, நீங்கள் கொடுக்க போகிற பணத்துக்குன்னு. உடனே சிரிச்சுக்கிட்டே, அண்ணா ஒன்று தெரிஞ்சுக்கோங்கண்ணா, பிஸ்னஸ்ன்றது வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வட்டிக்கு வாங்கி ஒரு ஐஏஎஸ் அகாடமியை போட்டிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆவீங்களாம் எனக்கு தோணலை. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்குறீங்க, 12,00,000 ரூபா நான் தரேன், ரூபா வட்டியும் வேணாம் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இப்படி பேசுகிறாரு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வட்டிக்கு ப்ராம்ப்டாக கேட்பாரு. இப்போ என்னடான்னா இவ்வளோ கூலாக பேசினார். அதுக்கப்புறம் சரி பாபு, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா உண்மையாகவே, ஏன்னா வட்டி நான் தந்துடுறேங்க, பரவாயில்லைங்கண்ணா. இல்லைண்ணா தெளிவாக புரிஞ்சுக்கோங்கண்ணா, இதெல்லாம் பிஸ்னஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. திடீர்னு அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். ஸோ வட்டியை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இல்லைன்னா பிஸ்னஸை ரன்னே பண்ண முடியாது. ஃப்ரீயாக ரன் பண்ணுங்கள். நீங்கள் சக்சீட் ஆவீங்கன்னு கூட எனக்கு தோணலைண்ணா, உண்மையாக சொல்லணுண்ணா.
ஏன்னா, ஒருவேளை நீங்க சக்சீட் ஆகலன்னு வைங்களேன், நான் என்ன யோசிப்பேன், பரவால்ல ஒரு ஐஏஎஸ் அகாடமின்னு ஒண்ணு பெரிய விஷயம். அதுக்காக தரேன். நான் பெருசா படிக்கல. நான் வெறும் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சேன்னா, ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தரேன். ஸோ சக்சஸ் ஆகலன்னா அப்படின்னு நினைச்சுப்பேனா? ஒருவேளை நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணன் வந்து ஒரு நல்ல வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாள்லயே அந்த ஃபர்ஸ்ட் அவர் ப்ராமிஸ் பண்ண 8, 9 லேக்ஸ என் பேங்க்குக்கு அனுப்பிச்சுட்டாருங்க. அனுப்பிச்சுட்டு சொன்னாரு, "அண்ணா கவலைப்படாம ஆரம்பிங்க. நல்லபடியா வருவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் போட்டுட்டு ஒரு வாழ்த்தும் சொன்னாருங்க. அதற்கப்புறம் அகாடமியும் ஆரம்பிச்சோம். ஒரு 2, 3 மாசம் கழிச்சு, ஒரு நாள் அப்ப கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அவரு வந்துட்டு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்ட தர்றதுக்காக, அவரு கும்பகோணத்துலருந்து சென்னை வந்திருந்தாரு. நானும் எதிர்பார்க்கல. என்ட்ட சொல்லல. நான் பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ்ல இருந்தேன். அப்போ வந்து இவரு அங்க என்னுடைய அந்த சின்ன அப்ப வந்து சின்னூண்டு ஒரு 3 ரூம் தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆஃபீசர்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ, அவரு பார்த்தீங்கன்னா, என் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு கரண்ட் போயிருச்சு. ஸோ, கரண்ட் போன உடனே அப்பல்லாம் ஜெனரேட்டர்லாம் கிடையாது. ஸோ, உடனடியா நான் அந்த கிளாஸ ஸ்டாப் பண்ணிட்டு, வெளியில வரேன். என் ரூமுக்கு வந்துட்டு கரண்ட் வரதுக்கு 1 மணி நேரம் கூட எடுக்கலாம் அப்படின்ட்டு அங்க வந்து உட்கார்ந்தேன். உட்கார்ந்தா இவரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. "என்ன பாபு?" அப்படின்னேன். இந்த "என்னண்ணா நான் சும்மா வந்தேன். இந்த பேலன்ஸ குடுத்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னாரு. "அப்படிங்களாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றதுக்குள்ள கரண்ட் வந்துருச்சு. ஸோ போய் கிளாஸ முடிச்சுட்டு நான் வந்தேன்." அதுக்கப்புறம் லஞ்ச்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவரு அந்த பேலன்ஸ் பணத்த குடுத்துட்டு அவரு கிளம்பிட்டாருங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சொல்லாம கொள்ளாம வராருங்க. அவரு நல்ல ஒரு பெரிய கார் வச்சிருப்பாரு. ஸோ அந்த கார்லருந்து வந்து இறங்கி, "அண்ணா" அப்படின்ட்டு சந்தோஷமா கூப்பிட்டாரு. என்னன்ட்டு நானும் போனா, கார் பின்னாடி இருந்து ஹோண்டா ஜெனரேட்டர் ஒண்ணு அத இறக்குறாருங்க. அண்ணன் சொன்னாரு, "அண்ணா இது வந்து புதுசு இல்லண்ணா. நான் வாங்கியிருந்தேன். கும்பகோணத்தில வீட்ல வச்சிருந்தேன்ண்ணா. கும்பகோணத்துலலாம் கரண்ட்லாம் போகாதுண்ணா. நீங்களாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லது தானே!" அப்படின்னு சொல்லி அந்த ஹோண்டா ஜெனரேட்டர குடுத்தாருங்க. இன்னைக்கும் அந்த ஹோண்டா ஜெனரேட்டர் நம்ம ஆஃபீசர்ஸ் அகாடமில இருக்குங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் எடுத்துச்சு நம்ம அகாடமி வளர்றதுக்கு. ஒரு நாளும் அந்த வட்டி நான் குடுக்கவே இல்லங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ட அவரு கேட்டு ஃபோன் பண்ணல. நானா எப்பலாம் குடுக்க முடியுமோ குடுத்துக்கிட்டே இருந்தேன். ரூ. 1 வட்டி அவருக்கு குடுக்கல. இன்ன வரைக்கும் அந்த ஹோண்டா ஜெனரேட்டர் நம்ம அகாடமில தாங்க இருக்கு. அதற்கு அப்புறம் எப்பயாவது ஆஃபீசர்ஸ் அகாடமில ஃபங்ஷன்ஸ் வச்சா அவரையும் கூப்பிடுவேன். அவரு வந்தாருன்னா, நான் அவர ஸ்டேஜுக்கு ஏத்த பார்ப்பேன். அவரு பார்த்தீங்கன்னா, தனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லன்ற மாரி, எங்கேயாவது கீழயே தான் மூலையில உட்கார்ந்திருப்பாருங்க. ஆனா, ஒரு பெருமிதத்தோட பரவாயில்லையே! இவன் நல்லா வளர்ந்துட்டானேன்னு, அவர் முகத்துல அந்த சந்தோஷம் தெரியும். ஆனா, தனக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத மாரி சாதாரணமா மூலையில உட்கார்ந்திருப்பாருங்க. ஸோ, இதெல்லாம் யோசிக்கும்போது, நான் சின்ன வயசுல நான் அந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா, அம்மாலாம் ரொம்ப அந்த ரிலீஜியஸா இருப்பாங்கங்க. அவங்க வந்துட்டு நான் இன்டர்வியூக்கு போகிறப்பயோ, இல்ல அதுக்கு முன்னாடி மெயின்ஸ் எக்ஸாம் போகிறப்பலாம் கூட நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு, "நீ கவலைப்படாத, தேவதூதர்கள் உன் கூடயே இருப்பாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பலாம் தோணும், தேவதூதர்கள்னா என்னுடைய இமேஜினேஷன்ல என்னன்னா, ரெக்கைலாம் வச்சிருப்பாங்க. பைபிள்ல படிக்கிற மாரி. ஸோ அவங்க எப்படி நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு தோணும். ஆனா பின்னாளில் பார்த்தீங்கன்னா, பாபு மாதிரி ஆளுங்கள சந்திக்கும்போது தான், எங்க அம்மா, அப்பா ஆக்சுவலா மீன் பண்ணது என்னன்னா, கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ண ஸோ மனித வடிவத்தில ஒருத்தர் வந்து நம்மள ஹெல்ப் பண்ண வைப்பாரு. ஸோ பாபுவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தேவதூதன் எனக்கு. இன்னைக்கு ஆஃபீசர்ஸ் அகாடமி அ இப்படி இருக்குன்னா, அதற்கு முதல் கொடுத்ததே பாபு தான். ஸோ எதற்காக திடீர்னு நான் பாபுவ பத்தி பேசுறேன்னா, நேற்று அதிகாலை திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்த மாரி பாபு வந்துட்டு காலமாயிட்டார் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப யங் ஏஜ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ அப்புறம் நல்லா தான் இருந்தாரு. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ். நேற்று அப்புறம் நான் கும்பகோணம் போயிருந்தேன். அங்க கும்பகோணத்தில பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நெறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு அப்பதான் புரிஞ்சுது. நேற்று அவருடைய 2 பையன்களோடையும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, "அங்கிள் அப்பா உங்களுடைய ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ண மாட்டாங்க அங்கிள். எங்களுக்கும் இம்மீடியட்டா ஃபார்வர்ட் பண்ணி, பாத்தியா பாத்தியான்னு கேட்பாங்க" அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவையும் பாபு பார்த்துக்கிட்டு இருப்பார்ன்னு ஒரு நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ பண்றேன். அது இல்லாம அவருடைய பசங்களுக்கும் கண்டிப்பா அவங்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியட்டும், அவங்க அப்பா எவ்வளோ நெறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கார் அப்படின்னு. உங்களுடைய வாழ்க்கையில இதே மாரி ஒரு சில தேவதூதர்கள நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா, தாராளமா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.